அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து என் டீசல் புல்லட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளத்தால் வேறு ஒன்று பண்ண போயிட்டு அதனால் வேறு ஒன்று மாற்றலான்னு போயிட்டு மெக்கானிக் ஷெட்டு போயிட்டு அங்கே அது பண்ணும்போது அதனுடைய ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்டிஃபை ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் ஒரு 5 நாளுக்கு முன்னே வந்து இன்ஜின்லேருந்து ஒரு சவுண்டு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இச்சு சவுண்டு, ஏதோ வந்து கஷ்டப்பட்டுன்னு மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. இன்ஜின் வந்து மூச்சு விட கஷ்டப்பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சில டைம் வந்து மூக்கடைப்பு ஏற்பட்டால் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து அது மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்டு கேட்டுது. ஒரு மாதிரி மூச்சு விட இன்ஜின் திணற மாதிரி இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சொன்னார், அந்த ப்ரீத்தர் கேப்பில் இருக்கிற அந்த வாஷர் எப்படி இருக்குன்னு பார்க்க சொன்னார். இப்படி ஆட்டி பார்க்க சொன்னார். இந்த ப்ரீத்தர் கேப் இருக்குங்களா, நம்ம ஆயில் ஊற்றுறத காட்டுவோம் பார்த்தீங்களா, அதை ஆட்டி பார்க்கும்போது அந்த வாஷர் வந்து கொஞ்சம் சவுண்டு கேட்குனாரு, குடுகுடுப்பு சவுண்டு மாதிரி. எதுவும் கேட்கல. சரி, அது கட்டி பார்த்தோன்னே இந்த வாஷரும் லைட்டாக ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரி இருந்தது. சரி, இந்த வாஷரால் தான் வந்து இன்ஜினுக்கு கொஞ்சம் அதாவது இன்ஜினுக்கு உள்ளே போகிற காற்று தடைப்படுதோ அப்படின்னு நினச்சிட்டு அதை நான் கட்டிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டின்னு வந்துட்டேன் ஒரே தம்மில். 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரே தம்மில் ஓட்டின்னு வந்து செஞ்சில் விட்டுட்டு டீ சாப்பிட்டு வண்டி நவுத்தும் போது, டீ சாப்பிட்டு வண்டி எடுக்கும்போது என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ ஆயில் லீக் ஆகிருக்கு, ஒரு 15 ட்ராப்ஸ் இல்லை 20 ட்ராப்ஸ் ஆயில் லீக் ஆகிட்டு ஒரு வட்டமாக அப்படியே கருன்னு தெரியுது கீழே. ஏன் இவ்வளோ லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து டக்குன்னு தொடச்சிட்டு, இன்ஜினில் பாடியில் கீடியில் எதுவும் வரலையா, பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அதுக்காக தொடச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறதே ஆயில் கம்மி தான். இல்லைனா இந்த கியர் நியூட்ரல்லாம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கியர் போடுற அந்த கியர் பாக்ஸு, அது ஃபுல்லாமே நிறைய ஆயில் தெரிச்சிருந்தது. இதை நான் ஆல்ரெடி தொடச்சிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தேன் எங்கே லீக் ஆகுது அப்படின்ட்டு. க்ளீனாக தொடச்சிட்டு எங்கே லீக் ஆகுதுன்னு தெரியுன்றதுக்காக ஆல்ரெடி நான் தொடச்சிட்டேன். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி தொடச்சிட்டு தான் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இதை பார்க்குறேன். இது ஏன் லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மைண்டில் இருக்குது. அதுக்கான காரணம் வந்து நான் அந்த ப்ரீத்தர் கேப் மேலே தெரியுது பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நான் மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அந்த ப்ரீத்தர் கேப்பில் அந்த வாஷர் இல்லாதான் லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது. அதுக்காக அதையுமே போட்டு ஓட்டி பார்த்தேன். அப்பயும் இந்த இடத்துல கொஞ்சம் லீக் தெரிஞ்சுது. ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு இல்லை, லைட்டாக லீக் தெரிஞ்சுது. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, கிராங்க் ஷாஃப்டில் இருக்கிற ஆயில் சீல் வந்து போயிருந்தாலும் இன்ஜின்லேருந்து ஆயில் வந்து அந்த சாஃப்ட் வழியாக கசிஞ்சு வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நம்மளே ஆயில் சீல் மாற்றலான்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விழுப்புரத்துலேருந்து வந்தான், வாங்கினோடான்னு சொல்லி நம்பர் சொல்லிட்டேன். ஆயில் சீல் நம்பர் சொல்லிவிட்டு சரி இதை கழட்டலான்ட்டு ஃப்ளைவீல் சுற்றாமல் வந்து லாக் பண்ணிவிட்டு, இது வந்து எங்கள் வீட்டில் மாட்டு வண்டி இருந்தது. அதனுடைய ஸ்பேனர், இது வீல் கட்டுற ஸ்பேனர், டயர் கீரு டியூப் மாற்றுறதுக்கு உள்ளது, அதனுடைய ஸ்பேனர் போட்டு கட்டுறோம். இது வந்து எல் டைப் ஸ்பேனர், பழைய மாடலு, ஆனால் கரெக்டாக பொருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவீல் சைடு வந்து த்ரெட்டு வந்து ஆப்போசிட் த்ரெட்டு. ஏன்னா வண்டி ஓட டைட் ஆகிக்கும் அதுவே, அதனால் இது ஆப்போசிட் த்ரெட்டு. நானே வந்து நார்மல் த்ரெட்டு மாதிரி போட்டு இது பண்ணியிருந்தேன். இது வந்து ஆப்போசிட்டை த்ரெட்டை போட்டு கட்டணும். இந்த போல்ட்டை கட்டினீங்கன்னா தான் ஃப்ளைவீல் வெளியே வரும். ஸ்பேனர் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் வீலை நோக்கி மேல் நோக்கி இழுத்தினாலே லூஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம ஃப்ளைவீல் இப்படி சுற்றும், அதனால் பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம ஃப்ரண்ட் வீலு சைடில் போகணும், ஐ மீன் கிளாக் வைஸில் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த போல்டை எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த வாஷர் மாதிரி இருக்கும், அதுதான் ஃப்ளைவீலை பிடிச்சிட்டு இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து, அதாவது இது ஆல்ரெடி நான் கழட்டுறத பார்த்துருக்கேன். அது சைடில் வந்து 2 பக்கமும் தட்டி கழட்டுவாங்க. நானும் ரொம்ப நேரம் வந்து கழட்ட ட்ரை பண்ணி பார்த்தேன். சைடில் தட்டி கழட்டணும். நானும் தட்டி பார்த்தேன், கழட்டவே முடியல.
அப்புறம் என்ன நம்ம தட்டி வந்து ஏன்னா உடச்சிக்கு வந்து ஃப்ளைவீல் அந்த லீஃப் என்ன உடச்சி, அதனால் மெக்கானிக்கிட்ட கேட்டால் மெக்கானிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் கிராங்க் ஷாஃப்ட் ஆயில் சீல் மாற்றி கொடுங்க. அடுத்து வந்து இன்ஜின்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. நான் சவுண்டு கேட்குதுன்னு சொல்ல, வண்டி எடுத்துமே அங்கே நிறுத்தும் போதே அவரே சொல்லிட்டார், என்ன சவுண்டு இச்சு சவுண்டு வருது, ஹெட்டு பிரித்து இது பண்ணலாம், கேஸ் கட்டில் ஏதோ ஒரு இது போயிருக்கோம், அதை மாற்றணும்னு சொன்னார். அதையும் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அவர் நாளைக்கு எத்தனை பண்ணார். சரி ஓகே, இந்த ஆயில் சீல் மட்டும் மாற்றி கொடுங்க கிராங்க் ஷாஃப்ட்லன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அவரும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார். கழட்டி கடைசியில் பார்த்தா ஆயில் சீலாம் நல்லா தான் இருக்குது. எந்த ரீசனில் அது ஆயில் லீக் ஆச்சுன்னே தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரே ரீசனே நான் அந்த ப்ரீத்தர் கேப்பில் இருக்கிற வாஷர் எடுத்தது தான் நான் நினச்சேன். அதனால தான் ஆயில் லீக் ஆகிருக்குமோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த சைலன்சரை வந்து எதர்ச்சியாக அவர் என்ன சொன்னார் மெக்கானிக்கு, சவுண்டு வந்து ஓப்பன் சைலன்ஸ் போட்டால் பீட் நல்லா இருக்குன்னாரு. அது எனக்குமே தெரியும். நானுமே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருக்காரு, சூப்பராக இருக்கும் பீட்டு ஓப்பன் சைலன்சர். அது போன ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். அவர் இருக்க வேணால் மாற்றிக்கப்பா அப்படின்னாரு. ரேட்டு கேட்டால் 1500 சொன்னார். ஓகே, நான் அதை மாற்றிருந்தேன். அதை மாற்றும் போது தான் தெரியுது, இந்த இடம் வந்து என்னால் கழட்டவே முடியல. இந்த சைலன்சர் வந்து அவர் அடித்து இது பண்ணி கழட்டினார். அப்படி கழட்டும் போது சைலன்சர் பைப்லேயே லைட்டாக கிராக் ஆகிடுச்சு. அதை நான் வெல்டு அடிச்சிட்டேன். இதை வந்து இதை கழட்டிட்டு பார்த்தா தான் தெரியுது, அவ்வளோ இது கொட்டுது. கிட்டத்தட்ட ஒரு புடி அளவுக்கு, ஒரு புடிக்கு மேலே குட்டியாக பாலாக குட்டியாக கறி ஃபுல்லாக படிஞ்சு போய் அந்த கார்பன் ஃபுல்லாக படிஞ்சு போயிட்டு, இது வந்து ஃபில்டர் இருக்கிற சைலன்சர். இது சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸால் அந்த கார்பன்லாம் பிளாக் ஆகிட்டு இன்ஜினே வந்து ரொம்ப ஒரு மாதிரி முக்கின்னு ஓடுற மாதிரி இருந்தது. அதாவது கின்னு எனக்கு ரொம்ப இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு காது பக்கம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அவர் எதர்ச்சியாக இதை மாற்றினார். இதை மாற்றினால இன்ஜினுடைய சவுண்டும் குறைஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ப்ரீத்தர் கேப்பில் இருக்கிற வாஷரால் லீக் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆயிலு, அப்படி இல்லைன்னா இந்த சைலன்சரில் வந்து ஏன்னா அடைப்பு கூட இருந்திருக்கலாம். அந்த கார்பன் வந்து அடைச்சிருந்ததால் கூட இது லீக் ஆகிருக்கலாம் நான் நினைக்கிறேன், இன்ஜின் ஆயில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த சைலன்சர் மாற்றினதுக்கப்புறம் ஆயில் லீக் சுத்தமாகவே இல்லை. நான் இந்த வீடியோ ஒரு 4 நாள் கழிச்சு போடுறேன். இப்போ தான் இதுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். இது வரைக்குமே ஆயில் லீக்கு கீழே இல்லை. அந்த ஒரு 100 கிலோமீட்டர் திருப்பி அந்த 100 கிலோமீட்டரும் ஓட்டி பார்த்துட்டேன். திருப்பி நான் வந்து செங்கல்பட்டுக்கு வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். பக்காவாக இருக்குது. இது வரலாம் அந்த லீக்கும் இல்லை. இது வாங்கினது சும்மா தான், வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டும் இல்லை, இருக்கும் நம்ம கையில் இருக்கும். நாளை பின்ன எப்போ தேவைப்பட்டால் போட்டுப்பேன். இதனுடைய பார்ட் நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து ஒரு 80 ரூபா இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுடைய ஆயில் சீலு. இது வாங்கினது இப்போதைக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா ஆயில் சீலாக நல்லா தான் இருக்குது. என்ன ரீசனில் ஆயில் லீக் ஆச்சுன்னு தெரில. ஆனால் இது மாற்றினது பீட் பயங்கரமாக இருக்குது. நான் பின்னாடி மேட்டு அவுத்தே வச்சுட்டேன். ஏன்னா மேட் இல்லாமல் பீட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லப்பருமே யூஸ் இல்லை. ஏன்னா இந்த லப்பர் போட்டாலும் போடாட்டாலுமே சவுண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான் இருக்குது. பீட் சவுண்டு, பீட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை விட கொஞ்சம் வண்டி எடைய வரும்போது கேட்டு பார்த்தேன்னா பயங்கரமாக இருக்குது பீட்டு. டப்பு கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு பீட்டு நல்லா இருக்குது பீட்டு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சவுண்டு கேட்கும் வண்டி ரன்னிங்கில் போகும்போது. இப்போ அந்த சவுண்டு ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு. ஒரு மாதிரி கின்னு இந்த சைடு காதில் என்ன சொல்கிறது, இறைச்சலாக ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஏதோ காதில் உலகை ஏற்றி போட்டுறோம். கின்னு. இப்போ இந்த சைலன்சர் ஓப்பன் சைலன்சர் கூட பக்காவாக இருக்குது. நீங்களும் டீசல் புல்லட் வச்சுருக்கீங்கன்னா ஓப்பன் சைலன்சர் போட்டுக்கோங்க. அப்படி ஃபில்டர் சைலன்சர் வச்சுருக்கீங்கன்னா அப்பப்போ அந்த ஃபில்டர் சைலன்சரை கழட்டி உள்ளே இருக்கிற அந்த கார்பன் இதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லப்பர் போட்டாலும் போடாட்டாலும் எனக்கு எந்த ஒரு சவுண்ட் பீட்டுமே தெரில. இப்போ இதுவுமே வேஸ்ட்டு தான். சும்மா கழட்டி வச்சுக்கலாம், இல்லை சும்மா அதை டிசைனுக்கு வேணால் போட்டுக்கலாம். மற்றபடி அதாவது நான் வேறு ஒன்று ஃபால்ட்டுக்கு போயிட்டு வேறு ஒன்று நடந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.